பிரசாதம் பக்கத்திலேயே கொடுக்குறாங்க, குப்பை தொட்டியும் வச்சிருக்காங்க. எங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க வீட்டுல இப்படி போடுவீங்களா? போன இடத்துல வந்த இடத்துல போடுவோமா? நம்ம வீட்டுல இதை எடுத்து இங்க வச்சுட்டு இங்க போட்டா இதுல என்ன ஆயிரம் போகுது? கோயிலுக்கு வர்றது பரிகாரம் என்னதான் போறீங்கல்ல, கோயில சுத்தமா வச்சிருந்தாலே பெரிய பரிகாரம் ஆயிடும். ஆமா, எல்லா ஜோசியர்களும் சொல்றது அதான், எல்லா ஞானிகள் சொன்னதும் அதான். உழவாரப்பாடு செஞ்சுதான் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. இங்க இருக்குது, அங்க சாப்பிட்டு உட்கார்ந்து இடத்துல வச்சுட்டு போயிடுறதா? இந்த குப்பை கூடையில தூக்கி போட முடியாதா? புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கோங்க. உண்மையிலேயே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க, குருவனுடைய அருள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயில சுத்தமா வைங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இல்லம்மா பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இல்லைங்கம்மா, நம்ம வீட்டுல இப்படி செய்வோமா? நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல இங்க இருக்குது, அங்க குப்பை நனைஞ்சு வச்சுட்டு தெரியாதா? இல்ல 4 பேர் தள்ளி இருக்குது, எத்தனை வச்சிருக்காங்க? கோயில் அசிங்கப்படுத்துறதுக்கு வர்றாங்க, வரிசையா வச்சிருக்காங்க பாருங்க. இது இப்படியே உட்கார வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இப்படியே போட்ட வேண்டியது. உட்கார்ந்த இடத்துல போட்ட இடத்துல பிளாஸ்டிக் கவரு, குப்பை. முருகன் கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்னு தெரிய மாட்டேங்குது. கோயிலை சுத்தமா வச்சா பெரிய புண்ணியங்கிறது புரிய மாட்டேங்குது.